சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னையில் ராயப்பேட்டை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பெருநகரில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். வங்கக்கடல் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை அந்த வானிலை ஆய்வு மையம் தரப்பில் விடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் அந்த கனமழையானது விட்டு பெய்யக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாம் நின்றிருக்கக்கூடிய அந்த கத்தீட்ரல் சாலை, போயஸ் கார்டன், டிடிகே சாலை, கோபாலபுரம், இந்த ராயப்பேட்டை, மயிலாப்பூர், அந்த திருவல்லிக்கேணி பகுதிகளில் அந்த கனத்த மழையானதை விட்டு பெய்து வரக்கூடிய சூழலை தற்போது பார்த்து வருகிறோம். அந்த சென்னையை பொறுத்தவரை அடுத்த 3 மணி நேரத்திற்கு அந்த கனமழை எச்சரிக்கையும் அந்த வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த சென்னையில் அந்த பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது விடுமுறை விட்டிருக்கிறது. அதேபோல் தற்போது அந்த கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மழையில் நினைந்தவாறு அந்த கல்லூரிக்கு செல்பவர்கள், அந்த வேலைக்கு செல்பவர்கள் அனைவருமே அந்த மழையில் நினைந்தவாறே செல்கிறார்கள். அந்த பாதசாரிகள் உட்பட குறிப்பாக அந்த வாகன ஓட்டிகள் அந்த முகப்பு விளக்குகளையும் அந்த வைப்பரை இயக்கியும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் சற்று அந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல் அந்த சென்னை உட்பட அந்த 7 மாவட்டங்களில் அந்த வெள்ளை எச்சரிக்கையும் அந்த வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த சென்னையில் நேற்று முதல் தற்போது வரை அந்த குளிர்காற்றுடன் அந்த இருள் சூழ்ந்த மேகங்களாக அந்த வானில் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழலையும் பார்த்து வருகிறோம். அந்த சென்னையை பொறுத்தவரை தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மழைநீரானது அவ்வப்போது அங்கங்கு தேங்கக்கூடியதாக அந்த தெரிவிக்கப்படுகிறது. மழைநீர் நீடிக்கும் பட்சத்தில் அந்த சென்னையில் தாழ்வான பகுதியில் அந்த மழைநீரானது தேங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த டிநகர், வள்ளுவர் கோட்டம், அந்த பட்டாளம் பகுதிகளில் ஏற்கனவே அந்த தாழ்வான பகுதிகளில் அந்த சிறிதளவு அந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நமக்கு அந்த தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த சென்னையில் தற்போது அந்த கனத்த மழை விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். குறிப்பாக அந்த மழையானது இன்றும் மற்றும் நாளை மறுநாளும் நீடிக்கும் என்றும் அந்த வானிலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேகமூட்டங்கள் தொடர்ந்து நகர்வதால் அந்த கூடுதல் மழையும் அந்த சென்னைக்கு பெய்யக்கூடும் என்றும் அந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே அந்த மழை இடைவேளை விட்டு பெய்யும் என்றும் அந்த குறிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.